இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்படி பொசுக்குன்னு வந்து இப்போ நம்ம இலக்கியாவோட காலில் விழுந்து கதறி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு தேவையானது ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து இப்போ அந்த இடத்த வாங்கணும்னு நினைச்சது உங்க கூட போட்டி போடுறதுக்கோ இல்ல வேற எதுக்கோ கிடையாது. இந்த இடத்துல வந்து இப்போ நிறைய விஷயம் நல்லது நடக்கணும், பெண்களுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஆனா நீ என்ன பண்ண, பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு அந்த இடத்த கூட வந்து இப்போ எங்க கிட்ட இருந்து புடுங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சல, அது எல்லாத்துக்குமா சேர்த்து நான் தண்டனை கொடுக்குறேன், நீ போய் ரெஜிஸ்டர் பண்ணு. ஆனா அடுத்துதான் இந்த ஒரு விஷயத்த பத்தி உன் பொண்டாட்டி தாக்ஷாயினி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றேன், போன் பண்ணி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டும் போது தான் கடைசியில வந்து இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம இலக்கியோட காலில் விழுந்து கதறி எழுதிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமுக்கும் பைரவிக்கும் சுத்தமா புரியல இல்லையா? ஏன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் சாட்சி கையெழுத்து போறது காலில் நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெளியே தனியா வரீங்களா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன இலக்கியா கூட்டிட்டு போறாங்க. கடைசியில தனியா பேசுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த விஷயத்த, அதாவது ரேவதி யாருன்னு தெரியும், ரேவதி வந்து இப்போ நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு வந்து தெரியும், உன்னோட பையன் வந்து இப்போ 30 வயசுல இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா பயங்கரமா நடந்துச்சு. என்ன எஸ்எஸ்கே நீ வந்து இப்போ இன்னமும் நம்பலன்னு நினைக்கிறேன், சரி ஓகே ரேவதியோட போட்டோவை காட்டினா நம்புறியா அப்படின்றமா வந்து சொல்லி ரேவதியோட ஒரு போட்டோவை வந்து இப்போ எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதை பார்த்ததும் எஸ்எஸ்கேவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேவதி வந்து இப்போ நீ துரத்திட்டு போனது, கடத்தினது, அவங்க புள்ளைய கொன்றுவன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது, இது எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி எஸ்எஸ்கேவை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே வந்துட்டு, அதாவது நம்ம இலக்கியா வந்து தாக்ஷாயினி கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது, இல்ல சொல்லாத இலக்கியா, நான் வந்து உன் காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்கிறேன், இவ்வளோ பெரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு உண்மை இது வரைக்கும் வெளியே வராததுனால தான். இந்த ஒரு உண்மை மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா தாக்ஷாயினி வந்து என்ன ஒரு கால் தூசி மாதிரி ஒரு போட்டு வந்து மிதிச்சிருவா, அவளை பத்தி உனக்கு தெரியாது, நான் மட்டும் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன தூக்கி போட்டுருவா அப்படின்றமா வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இங்க பாரு எஸ்எஸ்கே, என் காலில் விழுந்து கதறதுனாலயோ இல்ல வேற எதுனாலயோ வந்து இது மாற போறது கிடையாது. இந்த இடம் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் நீ, அவ்வளவுதான். அதாவது என்னோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்கு நீ யார் காலை பிடிப்பியோ என்ன பண்ணுவியோ, பைரவி கிட்ட என்ன சொல்லுவியோ, மாணிக்கையா கிட்ட என்ன சொல்லுவியோ அதெல்லாம் தேவையில்லை. உன் டோக்கன் தான் இப்போ நேரா போ, உனக்கு சாட்சி கையெழுத்து போறது கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா அடுத்தது நான் சொன்னது ஒவ்வொன்றுமே வந்து என்ன நடக்கும், உண்மையிலேயே உன்னோட பையனை கூட்டிட்டு வந்து அதாவது இந்த டிஎன்ஏ அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னுவாங்க இல்லையா, அந்த ஒரு டெஸ்ட்லாம் எடுத்து காட்டி உன் பொண்டாட்டியை வந்து அதாவது எல்லா உண்மையுமே உன் பொண்டாட்டிக்கு தெரிய வச்சிருவேன். அந்த தாக்ஷாயணிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீ டிரைவர் வேலை கூட போக முடியாது, உன்னையே வந்து தீர்த்து கட்டிடுவா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி மிரட்டி எஸ்எஸ்கேவை தன்னோட வழிக்கு வர வச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.